அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. பாருங்க, ஆண்டவருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து. இப்போ ஆண்டவரை நம்பினா அவங்க வாழ்க்கையில என்ன இருக்குமா? சந்தோஷம் இருக்கும். நீங்க ஒருவேளை சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம காணப்படுகிறவர்களா இருந்தால் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். என்ன சொல்றாருன்னா, உம்மை நம்புகிறவர்கள். நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்கள் வேதனைகள் எல்லா சாதனைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவரை நீங்க நம்புங்க. நிச்சயமா கர்த்தர் உங்கள் எல்லா துக்கங்களையும் அவர் சந்தோஷமாய் மாற்ற அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உயிரோடு கூட உங்களோடு கூட இருக்கிறார். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. பாருங்க, எந்த நாள் எல்லா நாளுமே கம்பீரிக்க முடியும், சந்தோஷமா சமாதானமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். அப்ப ஆண்டவரை நம்பின ஜனங்களை அவர் என்ன பண்ணுவாராம்? காப்பாற்றுவார். நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தாலும், எந்த இக்கட்டுல நீங்க மாட்டிக்கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். ஏன்னா நீங்க அவரை நம்பி இருக்கிறதுனால நிச்சயமாய் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவர் மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க. நீங்க எந்த விதத்துல நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவதற்கு அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் காப்பாற்றுவதற்கு அவர் சர்வ உள்ள தேவனாய் இருக்கிறார். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. பாருங்க, உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள், ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவருடைய பெயரை, ஆண்டவர் பேரில் நீங்கள் பற்றுதலா இருக்கும் பொழுது, அன்பா இருக்கும் பொழுது, அவரை நேசிக்கும் பொழுது அவர் சொல்றார் பாருங்க, உம்மில் நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவரை நேசிக்கணும். அவருடைய நாமம் அப்படின்னா பெயர். அப்போ யெகோவா ஈரே அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் என் தேவன் என் தேவைகளை பார்த்துக் கொள்வார் என்று அந்த யெகோவா ஈரே என்கிற அவருடைய நாமத்துக்குள் நீங்கள் அடைக்கலம் போகும் பொழுது, அவருடைய நாமத்துக்குள் நீங்கள் வரும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். யெகோவா ரொஃபேக்கா அப்படின்னா அவர் குணமாக்கக்கூடிய தேவன். உங்களுக்கு அந்த சுகவீனமா இருக்கீங்களா, வியாதியோட இருக்கீங்களா, பலவீனமா இருக்கீங்களா, அவருடைய நாமத்துக்குள்ள நீங்க அடைக்கலம் போகும் பொழுது ஆண்டவர் உங்களை சுகமாக்க குணமாக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவர்களை சூழ்ந்து கொள்ளுவீர். பாருங்க, நீதிமான அதாவது ஆண்டவரை நம்புகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன பண்றாரா? அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவர்களை அவர் என்ன பண்றாரா? சூழ்ந்து கொள்ளுகிறார். அப்போ அவருடைய காருண்யம் உங்களுக்கு போதுமானதா இருக்கிறது. தேவரீர் உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அதே போலதான் அவருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாக, உங்களை பெரியவளாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய காருண்யத்தினால் அவர் உங்களை சூழ்ந்து கொண்டு பாதுகாத்து அவர் வழிநடத்த அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வலமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுப்பா, நல்ல வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சாமி, ஆண்டவரே உம்மை நம்புகிற யாவரும் ஆண்டவரே சந்தோஷிப்பார்களாக என்று வசனம் சொல்லுகிறது. ராஜா, உம்மை நம்புகிறவர்கள் யாவருக்கும் நீர் சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே அப்பா, என்னாலும் கம்பீரித்து மகிழக்கூடிய அளவுக்கு நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, உடைய ஜனங்களுக்கு தகப்பனே நீர் விசுவாசத்தை கட்டளையிட வேண்டுமாய், நம்பிக்கையின் நங்கூரம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஜனங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில நீர் மகிழ்ச்சியை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள். தேவன் உங்களை எப்பொழுதும் எந்நாளும் உங்களை கம்பீரித்து மகிழும்படி அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். God bless you.